எப்படி கொதிக்குது, இவ்வளோ சுடுது. ஹாய் கைஸ், நான் உங்கள் Geekytamizha. ஸோ நேற்று தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த OnePlus 15 வந்து டெலிவரி ஆச்சு. ஸோ காசு கொடுத்து வாங்கி வீடியோ போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனை தொட்டாலே கை வந்து சுடுது. ஆமாங்க, இந்த ஃபோனில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அன்பாக்சிங் அண்ட் ஃபோனோட ஃபீச்சர்ஸ் வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஃபோனில் என்ன பெரிய பிரச்சனை இருக்குது, எதனால் இந்த பிரச்சனை வந்து காசு ஆகுது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து OnePlus 15 வந்து வாங்குற ஐடியாவில் இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாஸ் பண்ணி இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் டிசிஷன் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம அன்பாக்சிங் வந்து பார்த்துடலாம். இதுதான் நம்மளோட OnePlus 15ஓட பாக்ஸ். இது வந்து நமக்கு ரிவ்யூ யூனிட்டில் ரீட்டைல் யூனிட் தான். நமக்கு வந்து OnePlus 15 அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. நான் வந்து OnePlus வெப்சைட்லேருந்து தான் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணேன். ஸோ பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணது வந்து 256GB வெர்ஷன் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். அதே சமயத்தில் பிளாக் கலர் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 512GB வெர்ஷனும் வந்து நமக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. ஆனால் எனக்கு 256GB போதும் அப்படின்னு சொல்லி 256GB வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்கேன். எம்ஆர்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட 77,000 rupees வந்து போட்டிருக்காங்க. ஆனால் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 3,500 rupees வந்து HDFC கார்டு ஆஃபர் வந்து கிடச்சிது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த OnePlusோட நாட் பட்ஸ் வந்து நமக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நல்ல ஆஃபர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 3,500 rupees ப்ளஸ் வந்து நம்மளுக்கு இந்த OnePlus பட்ஸும் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கும் என்ன ஆஃபர் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம OnePlus பட்ஸ்க்கு வந்து தனியாக வீடியோ வந்து போடலாம். OnePlus 15 வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி ஃபுல்லாக OnePlus 15 பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இன்னொரு பிளாக் கலர் பாக்ஸ் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த பிளாக் கலர் பாக்ஸில் வந்து நம்மளுக்கு நெவர் செட்டில் அப்படின்னு வந்து நம்மளுக்கு போட்டிருக்காங்க. ஸோ அந்த நெவர் செட்டில்குள்ளே இப்போ வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து ஒரு குயிக் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. வேணால் நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரப்பர் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப மெலிசாக தான் இருக்குது. ஆனால் நமக்கு வந்து பிடிக்கும் போது ஒரு நல்ல ஃபீலிங் வந்து கண்டிப்பாக இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்மளோட OnePlus 15 ஃபோன் வந்து இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து நமக்கு பிடிக்கும் போதே செம்ம சாலிடாக இருக்குது. கொஞ்சம் ஹெவியர் சைடில் வந்து இருக்குது. ஆனால் நமக்கு வந்து பார்க்குறதுக்கும் செம்ம அழகாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஃபோனோட ஃபுல் டீடைல்ஸ் வந்து நம்ம ஒன்று ஒன்றா வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோன் பின்னாடி வந்து நமக்கு கிளாஸ் பேக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 50 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா வித் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சல் அதாவது 3.5x டெலிஃபோட்டோ சென்சாரும் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் நம்மளுக்கு வந்து ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் என்னன்னா உங்களால் வந்து 3 கேமராலையும் 8K 30fps வீடியோ இருக்கும் உங்களால் வந்து ரெக்கார்ட் வந்து பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு 6.78 inch 165Hz டிஸ்பிளே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு 1800 nits வரைக்கும் ஹை பிரைட்னஸ் மோடில் வந்து நமக்கு பிரைட்னஸ் வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் Gorilla Glass Victus 2 வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. மேலே வந்து நமக்கு ஒரு ஸ்பீக்கரும் அதே சமயத்தில் நமக்கு வந்து IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் டிவி எல்லாமே வந்து இந்த ஃபோனை யூஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து கண்ட்ரோல் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு USB Type-C போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் நமக்கு வந்து சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இதில் இன்னொரு ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை உங்களால் மெமரி கார்டு வந்து போட்டுக்க முடியாது. ஜஸ்ட் வந்து உங்களால் 2 நானோ சிம் மட்டும் தான் வந்து போட்டுக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சைட்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ வந்து அலர்ட் ஸ்லைட் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த நம்மளுக்கு ஐஃபோனில் இருக்க மாதிரி இந்த பட்டன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பட்டன் உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அதை வந்து நீங்கள் கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கலாம். ரைட் சைடை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நம்மளுக்கு அந்த ஆண்டனா லைன்ஸ் இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் பட்டன், வால்யூம் டவுன் பட்டன் இருக்குது. அப்புறம் வந்து நமக்கு பவர் ஆன் ஆஃப் கீ இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரைட் சைடில் வந்து எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் வந்து நமக்கு 5G. ஸோ 5G பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம் வந்து இதில் 16 5G பேண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜியோலையும் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். அதே சமயத்தில் ஏர்டெல்லையும் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். 5G வந்து நமக்கு எந்த குறையும் இல்லை. 5G வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அங்கே வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து நமக்கு Snapdragon 8 Elite Gen 5 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிப்செட் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் பெஞ்ச்மார்க்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். டாப் டியர் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஆனால் இதில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை பற்றி நம்ம வந்து பின்னாடி வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரி, பாக்ஸில் வந்து நமக்கு 120 வாட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து நம்மளுக்கு ஒரு 50 வாட் வயர்லெஸ் சார்ஜிங்கும் சப்போர்ட் பண்ணும். அது இல்லாமல் நமக்கு வந்து ப்ரொப்ரைட்டரியான அந்த ரெட் கலர் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பூட் வந்து கொடுக்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் OnePlus பவர் பை ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து காட்டுது. ஸோ நான் வந்து இப்போ ஃபோன் வந்து செட் பண்ணிட்டு வரேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து சாஃப்ட்வேர் ஓவர்வியூ வந்து பார்க்கலாம்.
நான் வந்து ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இந்த OnePlus 15ல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த OnePlus 15ல என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னா ஹீட்டிங் இஷ்யூ தாங்க. ஆமாங்க, இந்த ஃபோன் வந்து நமக்கு பயங்கரமாக பவர்ஃபுல்லாக இருக்குது, இவ்வளோ லேட்டஸ்ட்டான ப்ராசஸர்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தால் அவ்வளோ லேட்டஸ்ட்டான ப்ராசஸர் கொடுத்து என்ன யூஸ் அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஃபோன் வந்து பயங்கரமாக வந்து சுடுதுங்க. ஸோ எந்த அளவுக்கு சுடுது அப்படின்னா நான் வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் தான் பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து ஃபோனை வாங்கி அன்பாக்சிங் ஷூட் பண்ணி ஜஸ்ட்டு வந்து என்னோட இமெயில் அட்ரஸ்லாம் செட்டப் பண்ணி AnTuTu பெஞ்ச்மார்க் மட்டும் தான் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணேன். ஃபோனில் வேறு எதுவுமே இன்ஸ்டால் பண்ணல. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து வீட்டில் தான் உட்காந்துருந்தேன். ஸோ அன்றைக்கி இன்னும் கூலாக தான் இருந்துச்சு. ஜஸ்ட் வந்து AnTuTu பெஞ்ச்மார்க்கை ரன் பண்ணலாம்னு சொல்லிட்டு AnTuTu பெஞ்ச்மார்க்கை வந்து ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து நம்மளுக்கு அப்படியே வந்து கொதிக்குது. ஸோ எந்த அளவுக்கு கொதிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். AnTuTu பெஞ்ச்மார்க்கை அதால் வந்து முடிக்கவே முடியல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 தடவை 4 தடவை ஃபோன் வந்து ஆற வச்சு ட்ரை பண்ணேன். அப்போ கூட பார்த்தீங்கன்னா AnTuTu பெஞ்ச்மார்க் வந்து இதால் கம்ப்ளீட்டாக பண்ண முடியல. பெஞ்ச்மார்க் வந்து கொஞ்சம் தூரம் போகும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஓவர் ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்து நம்மளுக்கு ஆஃப் ஆகிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஃபோனில் எந்த ஃபீச்சரும் நம்மளுக்கு வந்து வேலையே செய்யலை. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி ரொம்ப ஆற வச்சதுக்கப்புறம் தான் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ட்ரையில் AnTuTu பெஞ்ச்மார்க் வந்து நம்மளுக்கு ரன் ஆச்சு. அண்ட் ரன் ஆகி முடிச்சதுக்கப்புறம் ஃபோனை வந்து சுத்தமாக கையிலேயே பிடிக்க முடியலங்க. அதோட டெம்பரேச்சர் என்ன இருக்குது அப்படின்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் 77 டிகிரி. ஆமாங்க, இந்த ஃபோன் வந்து 77 டிகிரிஸ் வந்து ரீச் ஆயிருக்கு. இப்போ வந்து நம்மளுக்கு சென்னையில் வந்து இது வந்து வின்டர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கூலாக தான் இருக்குது, சம்மர் கூட இல்லை. இப்போவே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 77 டிகிரிஸ் வந்து ரீச் ஆகுதுன்னா நமக்குலாம் சத்தியமாக சம்மரில் தான் இந்த ஃபோன் வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆகும் அப்படின்னு வந்து எனக்கு தெரியல. ஸோ இது AnTuTu பெஞ்ச்மார்க்கில் மட்டும்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒன் டேல பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்காக தான் யூஸ் பண்ணியிருந்தேன். கேமராவில் ஃபோட்டோஸ் எடுக்கிறது, அதுக்கப்புறம் வீடியோக்காக பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து ரோண்டி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போயோ பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து நமக்கு கொஞ்சம் வந்து ஹீட் ஆகிட்டு தான் இருந்துச்சு. ஸோ ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு. அந்த அப்டேட் இப்போ தான் நான் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோனை வந்து ஃபுல்லாக வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபுல் ரிவ்யூவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். இந்த ஃபோன் வந்து அந்த ஹீட்டிங் இஷ்யூ பிரச்சனை தீர்த்தாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து அப்படியே வந்து கொதிக்குதுங்க, கையை கூட வைக்க முடியல. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து சாஃப்ட்வேர் ரிவ்யூ வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த OnePlus 15 வந்து ஃபுல்லாக வந்து செட்டப் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் நோட்டீஸ் பண்ண ஒரு இனிஷியல் இம்ப்ரெஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்து 6.78 இன்ச் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் நம்மளுக்கு வந்து 165 Hz டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து டிஸ்பிளே வந்து செம பிரைட்டாக இருக்குது. பெசஸும் நமக்கு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டிஸ்பிளே வந்து செம்ம ஸ்மூத்தாக இருக்குங்க. ஸோ இனிஷியல் இம்ப்ரெஷன் வந்து கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ OnePlusக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் வந்து நம்ம கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ப்ளோட்வேர். ஸோ ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு சில எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேஸ்புக், லிங்க்டின் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து எந்த விதமான ஒரு ஷேடி அப்ளிகேஷனோ அந்த மாதிரி அப்ளிகேஷன் நமக்கு வந்து எதுவுமே கொடுக்கல. ஆனால் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா கூட நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் ஃபேஸ்புக் வந்து உங்களுக்கு அன்இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆப்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபோனில் வந்து டைலர். ஸோ நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு கால் ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து ஓப்போ டைலர் தான் கொடுத்துருக்காங்க, கூகுள் டைலர் வந்து கொடுக்கல. ஸோ உங்களால் வந்து இதில் வந்து கால் ரெக்கார்டிங் வந்து எந்த விதமான சவுண்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெசேஜிங் அப்ளிகேஷன். ஸோ மெசேஜிங் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஆப் வந்து டிஃபால்ட்டான ஆப் வந்து கூகுள் மெசேஜிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ RCS சப்போர்ட்டோட நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம செட்டிங்ஸ் வந்து போகலாம். ஸோ செட்டிங்ஸ் போயிட்டு அபவுட் ஃபோன்பே நம்ம வந்து சாஃப்ட்வேர் வெர்ஷன் எல்லாமே பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஆக்சிஜன் OS 16 தான் கொடுத்துருந்தாங்க. ஒரு அப்டேட் வந்து வந்துச்சு. ஸோ அந்த அப்டேட் வந்து நான் பண்ணி முடித்தேன். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 16.0.1 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லேட்டஸ்ட்டான ஆக்சிஜன் OSல தான் இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே வந்து எல்லாமே நமக்கு வந்து டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷனை பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 16 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு லேட்டஸ்ட்டான ஆண்ட்ராய்டு வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லேட்டஸ்ட்டான ஆண்ட்ராய்டு வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டான ஆக்சிஜன் OS வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்மளுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வந்து இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸில் நான் ரொம்ப க்யூரியஸாக இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பேட்டரி. ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 3 மோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து நமக்கு பேலன்ஸ்டு மோட் வந்து கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து பவர் சேவிங் மோட் வந்து கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் டிஃபால்ட்டான பேலன்ஸ்டு மோடில் தான் வச்சு நான் எல்லாமே வந்து ரன் பண்ணேன், பெஞ்ச்மார்க்ஸ் எல்லாமே. இப்போவும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பேலன்ஸ் மோடில் தான் ஃபோன் வந்து இருக்குது. ஆனால் நம்மளுக்கு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு 7300 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 120 வாட் சார்ஜர் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. 50 வாட் வந்து நம்மளுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து எவ்வளோ ஸ்பீடாக சார்ஜ் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். அதே சமயத்தில் பேட்டரி லைஃப் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபுல் ரிவ்யூவில் வந்து சொல்கிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் வந்து மேசிவாக இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் ஃபுல் ரிவ்யூவில் வந்து. நெக்ஸ்ட்டு நம்மளை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டோரேஜ். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ ஸ்டோரேஜ் வந்து இருக்குது அப்படின்னு வந்து இப்போ வந்து நம்ம பார்க்கலாம்.
ஸோ ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கினது 256 GB வெர்ஷன், இதில் வந்து 512 GB வெர்ஷனும் வருது. ஆனால் நம்ம வாங்கினது 256 GB வெர்ஷன் தான். ஸோ அதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 33 GB வந்து யூஸ் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா 230 GB வந்து கிடைக்குது. இதில் வந்து உங்களால் மெமரி கார்டு வந்து போட்டுக்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்டோரேஜ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபர்ஸ்ட்டே வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த டிஸ்பிளே, இந்த ஃபோனில் ரொம்ப சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளேயை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம டிஸ்பிளே செட்டிங்ஸ்குள்ளே வந்து போகலாம். ஸோ போனதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் நமக்கு வந்து இந்த லைட் மோட் அப்புறம் டார்க் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே வந்து நம்மளுக்கு செம பிரைட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1800 நிட்ஸ் வந்து நம்மளுக்கு ஹை பிரைட்னஸ் மோடில் வந்து போகுது. அதே சமயத்தில் நம்மளுக்கு HDR10+ சப்போர்ட்டும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ டிஸ்பிளே வந்து நமக்கு செம பிரைட்டாக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே செட்டிங்ஸில் வந்து நமக்கு ஆட்டோ பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடாப்டிவ் டோன் வந்துருக்கு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெசல்யூஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டர்டாக நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹைலியும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட். ஸோ ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஆட்டோ செலக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆட்டோ செலக்ட் வந்து உங்களுக்கு மேக்ஸிமமாக 120 Hz தான் நம்மளுக்கு வந்து போகும். கேம் ஆடும்போது மட்டும்தான் 160 Hz வந்து நமக்கு புஷ் பண்ணோம். ஆனால் நீங்கள் வந்து ஹையை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 165 Hz வரைக்கும் நீங்கள் வந்து டிஃபால்ட்டாகவே வந்து ஃபோனை யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால தான் நான் வந்து ஹையில் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு விஷயம் வந்து நோட்டீஸ் பண்ணிக்கோங்க, ஹையில் வந்து செட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேட்டரி லைஃப் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து ட்ரெயின் ஆகும். மற்றபடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆக்சிஜன் OS 16 பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு OnePlusல வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆக்சிஜன் OS 16 பற்றி நம்ம சேனல் வந்து டெடிகேட்டடாக எல்லா ஃபீச்சர் வீடியோ வந்து போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் இது வந்து நமக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு சின்ன விஷயம் நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து எப்போவுமே நமக்கு வந்து கீழே இருக்கும். ஆனால் இப்போ வந்து நமக்கு கொஞ்சம் மேலே வந்து வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து எனக்கே வந்து கொஞ்சம் புதுசாக இருக்குது. சாம்சங் ஃபோன்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களும் மேலே வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு மட்டும் நீங்கள் வந்து கண்டிப்பாக பழக்கப்பட வேண்டியது இருக்கும். ஸோ ஆனால் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது. அங்கே வந்து நம்மளுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வந்து இல்லை அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேமரா. ஸோ கேமராவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பின்னாடி வந்து 50 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் வந்து கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 50 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ சென்சார் இருக்குது. மெயின் கேமராலையும் நமக்கு வந்து டெலிஃபோட்டோ கேமராவில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைடில் மட்டும் நமக்கு வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து கொடுக்கல. ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு 32 மெகாபிக்சலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வீடியோ மோடில் நம்மளால் வந்து எல்லா கேமராலையும் உங்களால் வந்து 8K 30 FPS வரைக்கும் உங்களால் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து 4K 120 FPS வரைக்கும் ரெக்கார்ட் வந்து பண்ணிக்க முடியும். செல்ஃபி கேமராவில் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து மேக்ஸிமமாக 4K 60 FPS வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு இது வந்து மோஸ்ட் ஆஃப் அவர் யூசர்ஸ்க்கும் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா ரெசல்யூஷனும் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த கேமரா குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து நான் ஃபுல் ரிவ்யூ வந்து போஸ்ட் பண்ணுறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நமக்கு தேவைப்பட்ட மோட்ஸ் இந்த மாஸ்டர் மோடு, வீடியோ மோடு, ஃபோட்டோ மோடு, போர்ட்ரேட் மோடு, அது மாதிரி நமக்கு வந்து எக்கச்சக்கமான மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மோட்ஸை பொறுத்த வரைக்கும் OnePlus வந்து நம்மளுக்கு எந்த விதமான ஒரு குறையும் வைக்கல அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து இந்த ஃபோனை வச்சு நாங்கள் சில சாம்பிள்ஸ் எல்லாமே எடுத்திருக்கோம். அந்த சாம்பிள்ஸ் எல்லாமே இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்களே சைட் பை சைடு எல்லா லென்ஸோட கேமரா சாம்பிள்ஸும் பார்க்கலாம். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம் வந்து நமக்கு எல்லா லென்ஸோட கலர் கன்சிஸ்டன்சியும் நமக்கு வந்து சூப்பராக இருக்குது. அதே சமயத்தில் டீட்டெயில்ஸும் நமக்கு வந்து நல்லா இருக்குது. நான் நோட்டீஸ் பண்ண ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா HDR மட்டும் இன்னும் நமக்கு வந்து பெட்டராக டியூன் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பெருசாக வந்து கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செல்ஃபி கேமரா. ஸோ செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்கின் டோன்ஸ் வந்து நல்லா இருக்குது. டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்னிங் வந்து ஆஃபில் தான் இருந்துச்சு. ஆன் பண்ணால் நீங்கள் வந்து சாஃப்ட்னிங் வந்து ஆன் பண்ணிக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா எஸ்டிடெக்ஷன் நமக்கு வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஸோ செல்ஃபி கேமராலையும் பெருசாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ண அளவுக்கு நமக்கு வந்து எதுவுமே இல்லை. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கிறேன் நான் பண்ணிக்கோங்க. வேறு கொஸ்டின் தான் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் மறக்காம நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.